தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சினிமா இந்த சமூகத்துல சின்ன சின்ன மாற்றங்களையும் அரசியல்ல பெரிய பெரிய அதிர்வுகளையும் ஏற்படுத்தக்கூடியது. அதனாலதான் ஒரு சில உப்மா கட்சிகளும் ஒரு சில டுபாகோர் அமைப்புகளும் எப்ப பார்த்தாலும் இந்த சினிமாக்காரங்கள நொய்யு நொய்யு நோண்டிட்டே இருக்கிறது. அதுக்கு அவங்க பயன்படுத்துற வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா இந்த சமூகத்தையே சீரழிக்குது, இளைஞர்களை வந்துட்டு பயங்கரமா கெடுக்குது, ஆனா நாங்க தான் இந்த இளைஞர்களை காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கதையா அளந்து விடுவாங்க. நமக்கும் ஒரு சில பேருக்கு இதை வெளில இருந்து பார்க்கும்போது, ச்சே பாரேன் இந்த சமூகத்து மேலேயும் இந்த இளைஞர்கள் மேலேயும் இந்த அமைப்புகளுக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு எவ்வளவு அக்கறை அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தாதான் இதுல இருக்கிற ஒரு மட்டமான அரசியல்ன்றது தெரிய வரும். இந்த மாதிரியான சில்லறை கட்சிகள் இந்த சில்லறை அமைப்புகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களோட உண்மையான போராட்டத்துக்கெல்லாம் மக்கள் கூட எல்லாம் போராட மாட்டாங்க. ஒரு சில ஹீரோக்களை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கட்சி நம்மளோட அமைப்புலாம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா பிரபலம் ஆகும் அப்படின்னு சாதாரணமா ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆனா கூட அதுல ஒரு பிரச்சனையை புதுசா கண்டுபிடிச்சு அதை ஒரு பிரச்சனையாக்கி அந்த பிரச்சனையை வச்சு இதுங்க ஒரு அல்பத்தனமான ஒரு அரசியல் பண்ணுவாங்க. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இறைச்சி வியாபாரிகளை இழிவுபடுத்தும் வகையில் நடிகர் விஜயின் பிகில் திரைப்பட போஸ்டர் வெளியிட்டதாக கூறி நடிகர் விஜயின் புகைப்படங்களை கிழித்து இறைச்சி வியாபாரிகள் போராட்டம் நடத்தினர். பிகில் பட இசை வெளியீட்டு விழாவில் இவர் பேசும்போது அரசுக்கு அறிவுரை சொல்லி சில வார்த்தைகள் பேசினார். அரசுக்கு அறிவுரை சொல்லும் தகுதி வயசு விஜய்க்கு கிடையாது. மேலும் அவர் இந்த காட்சியோடு படத்தை திரையிட்டால் சட்டம் ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் மீன் மற்றும் இறைச்சி வியாபாரிகள் மத்தியில் இந்தியாவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திவிடும். இதை பார்க்கும்போது கூட நமக்கு என்ன தோணும், சரி ஓகே இதுங்க ஏதோ பிரபலம் ஆகணுன்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அதையும் தாண்டி இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொட்டி படம். இப்போ இருக்கிற இளைஞர்கள் இந்த இளைய சமுதாயம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சினிமாவால தான் இந்த சினிமா ஹீரோக்களால தான் கெட்டு போறாங்க, அதனாலதான் நாங்க எல்லாரும் அவங்களை காப்பாற்ற வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போராடுற எல்லாரும் அவங்க அந்த போராடுற விதத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஊர்ல எவ்வளோ பிரச்சனை நடக்கும். சரி சினிமாவே எடுத்துமே, சினிமால எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களாம் விட்டுருவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும்தான் டார்கெட் பண்ணி பிரச்சனை பண்ணுவாங்க. இன்னைக்கு விஜய்க்கு எதிராக நம்ம போராட போறோம் இந்த ஒரு விஷயம் இருக்கும்போது ஊடகங்கள் எங்கள் மேல் இருக்கின்ற கவனம், ஊடகங்கள் எங்கள் மேல் செலுத்துகின்ற கவனம், விஜய் என்ற பேரை செல்லும் போது ஊடகங்கள்ல இந்த ஃபேஸ்புக்லயோ இந்த யூடியூப்லயோ எங்கள் மேல் இருக்கின்ற கவனம் விஜய் என்ற ஒரு பேருக்கு வருது. அவர் தான் இன்னைக்கு லியோ படத்துல எல்லாருமே குடிங்கன்னு இருக்காருல்ல, எனக்கு பாட்டில் பத்தாது, எல்லாரும் குடிங்க, எல்லாம் பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டு வா சேர்ஸ் அடிக்க, விஜயோட கவி தத்துவ வரிகள் நல்லா படிச்சுங்க. இதுதான் விஜய் போன்றோட லட்சணம். அதாவது தமிழ்நாடு அரசு இவங்களை போனவங்களும் முதல் கைது பண்ணணும். தன் பின்னால் இருக்க அத்தனை பேரையும் குடிங்க, நீங்க நல்லா குடிங்க. அவர் இன்னும் அந்த 6 சாராய கமெண்ட் காசு வாங்கிட்டாருன்னு எனக்கு தோணுது. என்ன சம்பளம் 150 கோடின்றாங்க. அந்த 6 கோடி சாராய கமெண்ட் பேரம் பேசி காசு வாங்கிட்டு என் படத்தை பார்த்தா நான் சொன்ன ரசிகர்லாம் கேட்பான், பார்த்து என்ன பார்க்குறது எவ்வளோ கூட்டம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 1000 கோடி வாங்கியிருப்பாருன்னு தெரியுது. ஏன்னா அதுலேயும் முக்கியமாக விஜய்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடக்கும். அந்த சர்க்கார் படத்தோட அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது விஜய் சிகரெட் பிடிக்கிற மாதிரி அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதுக்கு ஒரு கட்சி பயங்கரமாக பிரச்சனை வந்துச்சு. இவர் அந்த சிகரெட் கம்பெனிக்காரர்கிட்டலாம் பணம் வாங்கிட்டாரு, அதனால தான் பணம் வாங்கி சிகரெட்லாம் பிடிச்சி நான் பிடிக்கிற மாதிரி நீங்களும் பிடிங்க, என்னோட ரசிகர்களும் பிடிங்க அப்படின்னு சொல்லி இளைய சமுதாயத்தை பயங்கரமா கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி பயங்கரமா பிரச்சனை பண்ணுச்சு. இதுல கொடுமை என்னன்னா, இந்த சர்க்கார் படத்தோட போஸ்ட் வரும்போது ஊனும் பயங்கரமா கத்திட்டு அடுத்த கொஞ்ச நாள்லயே சந்தானம் பாத்தீங்கன்னா டகால்டி அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா சர்க்கார்ல எப்படி விஜய் அந்த ஸ்மோக் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்திருந்தாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் டகால்டி படத்துல சந்தானம் அவர் கொடுத்திருந்தாங்க. விஜய்க்கு ஊனு கத்துன அந்த நபர் யாரு, அன்புமணி ராமதாஸ் தான். விஜய்க்கு ஆவுன்னு கத்திட்டு சந்தானா வரும்போது பாத்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை. சேம் லைக் தனுஷ் அவர்கள் நடிச்சார்ல இந்த நானே வருவன், அதுலயும் பாத்தீங்கன்னா சுருட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க, அதையும் கண்டுக்கவே இல்லை. ஸோ விஜய் சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்னு 2007 அழகிய தமிழன் வரும்போது ஒரு பயங்கரமான பிரச்சனைலாம் பண்ணாங்க. அப்போ விஜய் ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு, ஓகே இனிமே நான் என்னோட திரைப்படங்களை சிகரெட் பிடிக்கிற காட்சியில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிகரெட் பிடிக்கிற காட்சியில் நடிச்சாரு. அது ஒரு தனி கதை. 2007 காலகட்டத்திலே விஜய்க்கு ஊன்னு பிரச்சனை பண்ணாங்களே, அதுக்கப்புறம் நிறைய ஹீரோக்கள் பெரிய பெரிய ஹீரோக்களே பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிற காட்சியெல்லாம் நடிச்சாங்க. உதாரணத்துக்கு மங்காத்தா திரைப்படமா இருக்கட்டும், அப்புறம் அசல், அதுக்கப்புறம் இந்த மரியான் மாரி, இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் பிடிக்கிற காட்சிகள் வந்தாலும் அதெல்லாம் இவங்க பெருசா கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்ப கடைசியா லியோ திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நான் ரெடி தான் பாட்டுல விஜய் சிகரெட் பிடிக்கிற மாதிரியும் இந்த போதை பழக்கத்தை ஊக்குவிக்கிற மாதிரியும் அந்த பாட்டுல ஒரு நடிச்சிட்டாரு. விஜய்க்கு அறிவு இல்லையா, விஜய் இப்படி பண்ணலாமா, அவருக்கு சுத்தமா அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு லேடி காட்டு கத்துனாங்க. உனக்கு 150 கோடி சம்பளம் வாங்குறேன்னா எவ்வளவு கோவம் வரும் எங்களுக்கு. ஒவ்வொரு குழந்தையும் கருவுல சுமந்து பெத்து அதை வளர்த்தெடுக்க ஒவ்வொரு தாயும் ஒரு பெரிய போராட்டமே பண்றா.
அந்த குழந்தை தவறான வழிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு பெரிய தவம் இருக்க வேண்டியதா இருக்கு. அவனை நீங்க சாதாரணமா தூண்டி விடுற வகையில சிகரெட் அடிக்கிறதும் இழுக்கிறதும் அது பண்றதும் இது பண்றதும் ஆபாசமா நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா இதை கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு? ஒரு தாயாக நான் பேசுறேன். அந்த புகைப்பிடிக்கிறத வந்து அவங்க அந்த 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 மாஃபியா மாதிரி அது ஒரு பெரிய ஒரு குழு புகையிலையை வந்து இங்கே கொண்டு வரணும். சின்ன பிள்ளைகளை சிகரெட் குடிக்க வைக்கணும், இளம் வயதினரை சிகரெட் குடிக்க வச்சு அந்த சிகரெட்டோட வியாபாரத்தை அதிகப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கம் தான் இதில் தெரியுது. அந்த சிகரெட் தயாரிக்கும் நிறுவனங்கள் உலகம் முழுவதுமாக அவர்களுடைய பணிகளை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக இந்தியா போன்ற வளர்கின்ற நாட்டில் சிகரெட் அதிகமாக குடிக்க வைக்கணுங்கிறதுக்காக சில பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த சில பேரில் விஜயும் ஒருத்தர் அப்படிங்கிறத அவரை திரும்ப திரும்ப நிரூபிக்கிறார். நீங்க எந்த இடத்துல நீங்க பணம் வாங்கி உங்களுடைய பணம் எத்தனை கோடி நீங்க வாங்குனீங்க? சிகரெட்டை ப்ரொமோஷன் பண்ண எத்தனை கோடி விஜய் வாங்கினாருன்னு தெரியுமா அந்த இளைஞர்களுக்கு? என்ன ஒரு 1000 கோடி சம்பாரிச்சுட்டு 1 கோடி செஞ்சுட்டா மக்கள் வாயை மூடிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வெளிப்படையாக வெளிப்படுத்துவதே எங்களை போன்றவரோட நோக்கம். இந்த லேடி கூட விஜய் அப்படின்னு வந்தா மட்டும்தான் ஆவுன்னு கத்துவாங்க தவிர மற்ற ஹீரோக்கள் வரும்போது கத்தவே மாட்டாங்க. ஸோ இவங்க விஜய்க்கு குடைச்சல் கொடுத்த மாதிரி அதுக்கு முன்னாடி வேற யாருக்கு குடைச்சல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு குடைச்சல் கொடுத்துருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட மன்றத்துக்கு கொடி ஒன்று அறிவிச்சிருந்தாரு. அதை வந்து அவரோட மன்றங்கள் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ஏத்துங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. பாமக காரங்க பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல எப்படி நீங்க இவரோட கொடியெல்லாம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 கொடியை வெட்டிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா விஜயகாந்த் அவர்களுக்கும் அவங்களுக்கும் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் 2004 வந்துட்டு கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஜயகாந்தரோட அந்த கஜேந்திர படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் கஜேந்திரா திரைப்படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு சொல்லி பயங்கர பிரச்சனை. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பிச்சு விஜயகாந்த் அவர்களுக்கும் இவங்க வந்துட்டு பயங்கர குடைச்சல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லிடணும். அவரோட அந்த மன்றம் கொடி அறிவிக்கும் போது இந்த மன்ற கொடியை வந்துட்டு வெட்டினாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்படி வெட்டும்போது விஜயகாந்த் அவர்கள் இந்த விஷயம் போய் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மன்றம் கொடியோ அவங்க வந்துட்டு ஒரு 4 கொடி தான் வெட்டினாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் தான் சிங்கமாச்சே. அடுத்த நாளே தருமபுரியில 108 கொடி ஏற்ற வச்சாரு விஜயகாந்த் அவர்கள். 108 கொடி ஏற்றும் போது அந்த இடத்துல விஜயகாந்த் அவர்கள் நின்னாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கல. விழுப்புரம் பக்கத்தில் அவரோட கட்சியை வந்து மன்ற கொடியை வந்து ஏற்றுறாங்க. அப்போ பாமக உறுப்பினர்கள் வந்து அந்த கட்சி கொடியை வெட்டுறாங்க. மறுநாள் காலையில் விஜயகாந்த் வேட்டி முடிச்சுக்கிட்டு அங்கே வந்து நிற்கிறாரு. அன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் 108 இடத்துல விஜயகாந்த் கொடி மன்ற கொடி கட்டினாங்க. அப்போது அடித்தா அந்த இடத்துல வந்து ஒரு தலைவன் நிற்பான்னா 108 ஆச்சு, 1008 ஆச்சு, தமிழ்நாடு முழுக்க விஜயகாந்த் மன்ற கொள்கைகள் வந்தது. இன்னைக்கு விஜயகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். என்னை நம்பி ஒருத்தன் ஏத்துனா அதுக்கு ஒரு பிரச்சனை வந்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஸ்பாட்டுக்கே போய் நின்று தைரியமா ஃபேஸ் பண்ணி 108 கோடி ஏத்துறா அப்படின்னதா விஜயகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த கஜேந்திரா திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், ஏஆர் முருகதாஸோட கல்யாணம் தான் நினைக்கிறேன். அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா லியாகத் அலிகான் அவர்கள் வந்துட்டு பாமக அவர்கள் பத்தி ஏதோ ஒரு விஷயத்தை அப்படியே ஆரம்பிச்சு விட அதை அப்படியே விஜயகாந்த் அவர்கள் ஃபாலோ பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அன்னைக்கு நான் வந்து ஒரு மேட்டரை கொளுத்தி போட்டேன். பாமக பற்றி விமர்சனம், அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றியும் ஐயா ராமதாஸ் அவர்களை பற்றியும் எனக்கு பெர்சனலாக இல்லை, அரசியல் கருத்து. அதை அடுத்து அவர் பேசும்போது அதை ஒட்டி ஸ்ட்ராங்கான கருத்துக்களை பேசினார் விஜயகாந்த். அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் விஜயகாந்த் பண்ணுற கொடிகள்லாம் பாமகக்காரங்க வெட்ட ஆரம்பித்தாங்க, மன்றங்களை உடைச்சாங்க. சில பேர் விஜயகாந்த் அவர்கிட்ட வந்து ஏன் இப்படி தேவையில்லாமல் பண்ணிட்டீங்க, ரஜினி சாரே அவங்க கூட காம்ப்ரமைஸாக போயிட்டாரு, நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படிங்கும்போது அப்போ கண்ணது எல்லாம் இவர் அண்ணன் பண்ண விளம்ப. பாமகக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கெல்லாம் விஜயகாந்த் அவரோட அந்த கட்சி ஆஃபீஸு, இந்த மன்ற ஆஃபீஸு, இந்த மன்ற கொடி, இந்த மன்ற பொருள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸை கல்வெட்டு அடித்து உடச்சி பெரிய பெரிய பிரச்சனைலாம் பண்ணாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்க நம்மளோட ஒரு ஆஃபீஸை உடைச்சாங்க அப்படின்னா நீ அவங்களோட 2-3 ஆஃபீஸை சேர்த்து உட, நான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை நம்பி அந்த பிரச்சனைக்கு போன அத்தனை பேருக்கும் ஆதரவா நின்னாரு விஜயகாந்த் அவர்கள். ஆனால் அந்த அண்ணன் பண்ண வேலை தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு முடிவு பண்ண என்ன பண்ணுறது, இப்படிலாம் அட்டாக் பண்ணுறாங்க, திருப்பி நீ அட்டாக் பண்ணு அப்படின்னு ஒரு தகவல் போச்சு. அவன் கொடி வெட்டினான்னா நீயும் கொடி வெட்டு, அவன் மண்டலத்தை உடைச்சானா நீ அவங்க ஆஃபீஸை விட. 2000 பேர் ஜெயிலுக்கு போனாங்க. விஜயகாந்த் ரசிகர்கள் 2000 பேர் ஜெயிலுக்கு போனவொடனே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்ம யோசனை பண்ணுங்க, நம்மளை நம்பி ஒரு 2000 பேர் ஜெயிலுக்கு போக தயாராக இருந்தான்னா அவன் ப்ரிப்பேராக இருந்தான். சரி, விஜயகாந்த் அவர்களுக்கு முன்னாடி வேற யாருக்கு பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கு. என்னமோ தமிழ் சினிமாவில் ரஜினி அவர்கள் மட்டும்தான் சிகரெட் பிடிக்கிற மாதிரியும், ரஜினி அவர்கள் சிகரெட் பிடிக்கிறதா தான் இளைஞர்கள்லாம் கெட்டு போகிற மாதிரியும், ரஜினி அவர்களோட ஒவ்வொரு திரைப்படம் வரும்போது ஏதாவது ஒரு குடைச்சல் வந்துட்டு அவங்க கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. இந்த பாபா படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் ரஜினி அவர்களுக்கும் இந்த பாமக பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை. இந்த பாபா படம் ஜெயகொண்டரில் இருக்கிற ஸ்ரீரங்கம் அப்படின்ற ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த தேட்டரில் வந்துட்டு நாங்கள் பாபா படத்தை ஓடவே விட மாட்டோம் அப்படின்னு
தேட்டருக்குள்ள கல்லூட்டு அடிச்சு பாபா படத்தோட ரீல் பொட்டிலாம் தூக்கிட்டு போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாவே ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பாபா படத்தோட பொட்டியை முந்திரி காட்டுக்குள்ள போட்டு நீங்க எங்க மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நாங்க வந்துட்டு அந்த பொட்டியெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மன்னிப்புலாம் கேட்டு ஒரு மாதிரி அந்த பாபா படம் ரிலீஸையே ஒரு மாதிரி பண்ணி விட்டாங்க. இப்படி ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாமக காரங்க வந்துட்டு பல குடைச்சல்கள் கொடுத்தாங்க. ஆக்சுவலா அவங்க சொல்றதும் சரிதான். ஏன்னா சினிமாவில் இந்த சிகரெட் பிடிக்கிறத பார்த்து நிறைய பேர் ஏன் இப்போ இந்த நாரடி தான் பாட்டு ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அப்போ வந்துட்டு அவர் வாயில சிகரெட் வச்சு இந்த டான்ஸ் ஆனார் இல்லையா, அதை பார்த்து நாங்களாம் ரீல்ஸ் பண்றோம் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் வாயில சிகரெட் வச்சுட்டு அதே மாதிரி ரீல்ஸ்லாம் பண்ணாங்க. எஸ், தனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறாரோ அதுதான் கெத்து அப்படின்னு நினச்சி முட்டாள்தனமாக இங்கே சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அது ஏன் ஒரு குறிப்பிட்ட ஹீரோக்கு மட்டும் இவங்க டார்கெட் பண்ணி பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இப்போ விக்ரம், அஜித், விஷால், சிம்பு, தனுஷ் இவங்க எல்லாரும் சிகரெட் பிடிச்சாலும் அதை வந்துட்டு இவங்க பெருசாக கண்டுக்காம ஒரு சில குறிப்பிட்ட ஹீரோக்கள் பண்ணும்போது மட்டும் அதை அப்படியே டார்கெட் பண்ணி இவங்க பிரச்சனை பண்ணுறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் ஓட்டு. ரஜினிகாந்த், விஜயகாந்த், விஜய் அவர்கள் இவங்க 3 பேரையும் இவங்க டார்கெட் பண்ணி பிரச்சனை கொடுக்கறதுக்கான ஒரே ஒரு காரணம், இந்த 3 பேருமே தன்னோட ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களா மாற்றி அரசியலில் சின்ன சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தி அடுத்து நாங்கள் அரசியலுக்கு வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன அதிர்வலைகளோடு சின்ன சின்ன விஷயங்களை முன்னெடுத்து பண்ணாங்க இல்லையா, இந்த ஒரே காரணம் தான் இந்த 3 பேரை மட்டும் டார்கெட் பண்ணுது. இந்த ஜாதி கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள், இந்த உப்புமா அமைப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஹீரோ அரசியலை நோக்கி பயணிச்சு செயல்படுறாரோ அவங்கள மட்டும்தான் பயங்கரமா டார்கெட் பண்ணுவாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த பெரிய கட்சிகள்லாம் இந்த ஹீரோக்களை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு காலங்காலமா ஒரு பேஸ் ஒன்று இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு கட்சி சின்னம் இருக்கு. ஓட்டு போட போறவன் எந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தாலும் கடைசியில் அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டு வந்துடும். அதனால இந்த பெரிய கட்சிகள் இந்த ஹீரோக்கள் வந்துட்டு பெருசா சின்ன மாட்டாங்க. ஆனா இந்த சின்ன சின்ன ஜாதி கட்சி, இந்த சின்ன சின்ன அமைப்புலாம் இருக்குல்ல, அவங்கலாம் பாத்தீங்கன்னா தனியா நின்னா கண்டிப்பா அவங்களால சிஎம்லாம் ஆகவே முடியாது. அதிகபட்சம் அவங்க தொகுதியில ஒரு எம்எல்ஏ சீட்டு வேணா ஜெயிக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லி மீட்டிங்கை போட்டு ஆவும் நல்லா பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்றது நல்லாவே தெரியும். அதனாலதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க தான் பெரிய கட்சி, நாங்க தான் அடுத்த முதல்வர், எங்க இதுல இருந்தா ஒருத்தர் அடுத்த முதல்வர் ஆவாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு எலெக்ஷன் டைம்ல மொத்த கட்சியும் கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு பெரிய கட்சிக்கிட்ட அப்படியே அடமானம் வச்சு 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிட்டு பொட்டியோடு வந்துடுவாங்க. சரி, இவங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட நடிகர்களை மட்டும் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஜாதி கட்சி, இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பலமே அவங்களோட அந்த ஜாதி ஓட்டு தான். ஒரு சில தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கிற அந்த குறைஞ்சபட்ச ஜாதி ஓட்டு இருக்குல்ல, ஒரு 5000 ஓட்டு, 10,000 ஓட்டு, ஒரு 20,000 ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு தான் அந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற அந்த வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய வாக்குகளே அந்த குறைந்தபட்ச வாக்குகள் தான். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்போ ஒரு தொகுதியில ஒரு 1,30,000 வாக்குகள் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அதுல வந்துட்டு 2 பெரிய கட்சிகள், இப்போ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் போட்டிடுறாங்க. அதுல வந்து டிஎம்கே ஒரு 60,000 வாக்கும் ஏடிஎம்கே ஒரு 60,000 வாக்கும் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,20,000 வாக்குகள் போயிடுச்சு. மீதி இருக்கிறது 10,000 வாக்கு. அந்த 10,000 வாக்கு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஜாதி கட்சி கிட்ட தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன கட்சிகள் தான் அதை வந்து கையில வச்சிருப்பாங்க. அந்த 10,000 பேர்ல ஏதாவது ஒரு கட்சிக்கு அந்த ஜாதி தலைவர் சொல்ற அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா கடைசியில இவங்க யாரை கை காட்டுறாங்களோ அந்த கட்சி தான் அந்த தொகுதியில ஜெயிக்கும். ஸோ அந்த தொகுதியில யார் ஜெயிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றது அந்த 10,000 வாக்குகள் வச்சிருக்கிற அந்த ஜாதி கட்சி தான். அதனாலதான் வெறும் 10,000 வாக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஜாதி கட்சி 60,000 வாக்குகள் வாங்கின அந்த பெரிய கட்சிக்கிட்ட போயிட்டு பயங்கரமா டிமாண்ட் பண்றதுக்கான மிக முக்கிய காரணம். ஸோ இதுதான் விஷயமே. நான் சொன்னா என் ஜாதிக்காரன் அப்படியே கேட்பான், என் ஜாதிக்காரனோட ஓட்டை அப்படியே நான் அவங்களுக்கு போட வச்சிடுறேன். ஆனா எனக்கு என்ன பண்ணுவீங்க, எனக்கு எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கரெக்டாக எலெக்ஷன் டைமில் பேரம் பேசிட்டு அந்த கட்சியை கொண்டு போய் அப்படியே ஒரு பெரிய கட்சிக்கிட்ட அடமானம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட அந்த ஜாதிக்காரங்களோட அந்த 5,000 10,000 அந்த வாக்குகள் இருக்குல்ல, அதுதான் இவங்களோட பெரிய மூலதனமே. அதை வச்சுதான் இவங்களோட அந்த அரசியல் வியாபாரமே நடக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஜாதி கட்சி அமைப்புன்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் ஆரம்பிக்கும் போது ஒரு குடிசையில இருந்தோ இல்லை ஒரு ஓட்டு வீட்டில இருந்தோ ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன் தான். 2 எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க அந்த ஜாதி தலைவரை பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு வீட்டில் இருந்த மனுஷன் நல்லா ஒரு 4-5 ஏக்கர்ல சொந்தமா ஒரு பெரிய பங்களா, வகை வகையான கார், ஏன் சொந்தமா காலேஜ், வெளிநாட்டுல வீடு, அதுக்கப்புறம் வெளிநாட்டுல பணம்னு பயங்கரமா செட்டில் ஆயிருப்பாரு வெறும் 2 எலெக்ஷன்ல. ஆனா அவங்கள நம்பி போன அந்த ஜாதி மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ஓட்டு வீட்லயும் கூரை வீட்லயும் இருந்திருப்பான்.
இந்த கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீட்டுல இருந்து 10 வருஷத்துல அரசியல் வியாபாரம் பண்ணி எங்கேயோ போய் பெரிய பணக்காரன் ஆயிருப்பாரு. ஆனா அந்த தொண்டை கடைசி வரையும் 10 வருஷம் இல்லை, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அதே ஓட்டு வீட்லயும் அதே குடிசை வீட்டுல தான் இருப்பான். அவங்க அப்படியே அட்லீஸ்ட் ஓட்டு வீட்லயே இந்த கூரை வீட்லயே இருந்தா கூட பரவாயில்லைங்க. இந்த கட்சி தலைவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி தேவையில்லாம பல பிரச்சனைகளை ஈடுபட்டு கேஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது தான் பாவமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பசங்க ஃபாரின்ல போயிட்டு பெரிய பெரிய காலேஜ்லாம் படிப்பாங்க. ஆனா அவன் ஜாதியில இருக்கிற அந்த உறுப்பினர்கள் இந்த ஜாதியை நம்பி இருக்கிறான் பார்த்தீங்கன்னா அவங்களாம் படிக்கவே விட மாட்டாங்க. ஏன்னா படிச்சா அறிவு வளர்ந்துரும். அறிவு வளர்ந்துச்சு அப்படின்னா அவன் எதிர்த்து கேள்வி கேட்பான். இத்தனை நாளா எங்களை வச்சு நீ இதான் பண்ணியா அப்படின்ற கேள்வி கேட்பான். அதுக்கப்புறம் நம்மளால இந்த ஜாதி அரசுலாம் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக படிக்கவே விட மாட்டான். அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஒவ்வொரு மீட்டிங்லயும் படிப்புலாம் முக்கியமே கிடையாதுங்க, பாருங்க அவரு படிச்சாரா இவரு படிச்சாரா அவங்களாம் சாதிக்கலையா அப்படின்னு, படிப்புன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, படிப்பு முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பிள்ளைங்களை மட்டும் இங்கிலீஷ் மீடியம் கான்வென்ட்ல ஃபாரின்ல படிக்க வைப்பாங்க இந்த மாதிரியான அரசியல்வாதிங்க. ஏங்க உங்க வீட்டு பசங்க இந்த அரசியல் மீட்டிங்ல இந்த போராட்டங்கள்லாம் கலந்துக்க வைக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவனுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அவனுக்கு புத்தகங்கள் தான், பள்ளி புத்தகம் தான், அதுக்கப்புறம் தான் அந்த மற்ற புத்தகங்கள் இந்த மற்ற அரசியல்லாம் பத்தி அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு பிள்ளை மட்டும் நல்லா சேஃபா பார்த்துப்பாங்க. ஆனா மேடையில் ஏறும்போது படிப்புலாம் முக்கியம் கிடையாது, ஜாதி தாண்டா முக்கியம், மானம் தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அந்த ஜாதி மானம் தான் முக்கியம்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க வீட்டு பிள்ளையை இறக்கி வச்சு போய் பிரச்சனை பண்ணு அப்படின்னு சொல்றாங்களா பாத்தீங்கன்னா, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இவங்களோட பிசினஸ் அப்படின்றது இந்த ஜாதி ஓட்டு தான். அந்த அண்ணன் சொல்றத முட்டாள்தனமா நம்புற அந்த தம்பிங்களோட அந்த ஓட்டு தான். ஸோ இந்த ஓட்டு நம்மளை கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பொழப்பே நடக்காது அப்படின்றதுக்காக தான் இந்த குறிப்பிட்ட ஹீரோக்களை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணி பிரச்சனை பண்றது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஜாதி கட்சியில அவங்களோட தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான ஒரு 10,000 ஓட்டு அந்த ஜாதி கட்சி வச்சிருக்குன்னு வச்சுப்போமே, அந்த 10,000 ஓட்டு இருக்கிற அந்த ஜாதி மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, இது எந்த ஜாதியாவனா இருக்கட்டும், இந்த ஜாதி அந்த ஜாதினா எல்லாரையும் சேர்த்து நான் சொல்றேன். அந்த ஜாதியில இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியில ஜாதியா இருந்தாலும் கூட அவனுக்குன்னு பிடிச்ச ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பாரு. அது ரஜினியா இருக்கலாம், விஜயகாந்த் சாரா இருக்கலாம், இல்ல விஜய் அவர்களா இருக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ அந்த பிடிச்ச ஹீரோ கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த 10,000 ஜாதி ஓட்டு இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 5,000 ஓட்டு பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ரஜினி சார் ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவு சொல்றாரு, இங்க பாருங்க நான் அந்த கட்சிக்கு ஆதரவு சொல்றேன், ஸோ இவங்களுக்கு என் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாதி ஓட்டுல இருந்து ஒரு 3,000 ஓட்டு ரஜினி சாருக்கு போயிடும். அதுக்கப்புறம் இப்போ விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பிச்சு நான் எலெக்ஷன் நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா அந்த ஜாதி ஓட்டு 10,000 இருந்ததுல அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ஓட்டு விஜயகாந்த் சாருக்கு போயிடும். அதுக்கப்புறம் இப்போ விஜய்லாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2011 நினைக்கிறேன், 2011 ஏடிஎம்கேக்கு ஆதரவா பிரச்சாரம்லாம் பண்ணாரு. அப்போ விஜய் என்ன பண்ணாரு, நான் எந்த கட்சிக்கு ஆதரவு சொல்றேனோ ஸோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி 2011 கூட பண்ணாரு. இப்போ அவர் வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவர் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த 10,000 ஜாதி ஓட்டுல விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஓட்டு அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பிரியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டு பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த ஜாதி ஓட்டை வச்சுதான் இவங்க அரசியலே பண்றாங்க அப்படின்னும் போது இந்த ஓட்டுகள்லாம் இப்படி சதறிடுச்சு, இந்த ஹீரோக்கள் பின்னாடி போயிடுச்சு அப்படின்னா இவங்களால இந்த அரசியல் பண்ண முடியாது. இப்போ ஓட்டு பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எந்த கட்சியில போய் பேரம் பேச முடியும்? உன் ஜாதிக்காரன் இந்த ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றான், அப்புறம் உன் ஓட்டு எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு அரசியல் வியாபாரமும் அந்த இடத்துல நடக்காது. ஸோ அந்த வாக்குகள் அவங்களோட கையை விட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஹீரோ அரசியல் நோக்கத்தோட பயணிக்கிறாரோ அந்த ஹீரோவை ஆரம்பத்துல இருந்தே, அதாவது இந்த அரசியல் ஆசை இருக்குன்னு ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து அந்த ஹீரோக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா அழகிய தமிழங்க 2007 வந்தது, ஸோ அந்த படம் வரும்போது பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னு. ஆக்சுவலா அப்பதான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரு அப்படின்ற ஒரு ஆரம்ப புள்ளியே. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்துட்டு அந்த ஹீரோக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, அப்படி பிரச்சனை கொடுக்கும்போது அந்த ஹீரோவோ அந்த ஹீரோவை சார்ந்தவர்களோ திருப்பி பிரச்சனை பண்ணும்போது அதை இவங்க எப்படி டைவெர்ட் பண்ணாங்க அப்படின்னா, பாரு அவன் வந்துட்டு நமக்கு எதிராக கருத்து சொல்லி நமக்கு எதிராக பிரச்சனை பண்றான், அவன் வந்துட்டு நம்ம ஜாதிக்கு எதிரானவன் அப்படின்னு அந்த ஹீரோவை இவங்களோட ஜாதிக்கு எதிரானவனா முத்திர குத்திடணும். இதை அந்த ஜாதி மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு நம்ம ஜாதிக்கு எதிரான ஆளா, நம்ம தலைவரே சொல்லிட்டாரு, இனிமே நம்ம ஓட்டு அவங்களுக்கு போடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு இவங்க வந்துடுறாங்க. அதாவது உண்மை எது பொய் எது அப்படின்னு ஆராயதெல்லாம் கிடையாது, அவங்க வந்துட்டு நமக்கு ஜாதிக்கு எதிராக பேசுறாங்களே அப்ப நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மனநிலைக்கு இவங்களும் வந்துருவாங்க. ஸோ நம்ம ஜாதிக்கு எதிரானவன் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோ மேல முத்திரை குத்திட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜாதி ஓட்டு அந்த ஹீரோக்கு போகாது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த குறிப்பிட்ட அந்த அரசியல் நோக்கி பயணிக்கிற அந்த குறிப்பிட்ட ஹீரோக்களை டார்கெட் பண்ணி பிரச்சனை பண்றது. அதனாலதான் ரஜினி அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இவங்க தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறது. இதை இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த லியோ பாட்டு ரிலீஸ் ஆகும், இந்த நாரடி தான் பாட்டு ரிலீஸ் ஆகும்போது விஜய் வந்துட்டு சிகரெட் பிடிச்சாரு, இந்த புகையிலுக்கு ஆதரவா இது பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு லேடி ஆகும்னு கத்துனாங்க இல்லையா. ஆக்சுவலா அந்த லேடி ஒரு வார்த்தை ஒன்று அப்படி ஷார்ப்பா பயன்படுத்துறாங்க. என்னன்னா
இந்த நாரடி தான் பாட்டில் விஜய் அவர்கள் கழுத்துல சிலுவை போட்டு ஆடுறாரு. அதனால விஜய் அவர்களுக்கு எதிராக சிறுபான்மையினரும் கிறிஸ்துவ மக்களும் விஜய்க்கு எதிராக வழக்கு தொடரணும். புரியுதா? அதாவது ஒரு ஜாதிக்கு எதிரானோம்னா அவனை வந்துட்டு காமிச்சிடணும் அப்படின்றதுல பயங்கரமா பிளான் பண்றாங்க. அவங்க வந்து சிலுவை போட்டிருக்காங்க கழுத்துல. இப்போ வந்து சிறுபான்மையினர் கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் நிச்சயமாகவே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், வழக்கு தொடரணும். பாருங்க எதோட கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு. ஸோ இதுதான் இவங்களோட அந்த அரசியல் வியாபாரமே. ஸோ இந்த நடிகர்கள் சிகரெட் பிடிக்கிறாங்க, அதனால இந்த இளைய சமுதாயம் கெட்டு போகுது அப்படின்ற வீரவங்க எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஹீரோக்கள் பின்னாடி அந்த ஜாதி ஓட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஹீரோலாம் டார்கெட் பண்ணி இவங்க பிரச்சனை பண்றது. அந்த லேடி ஒன்று பேசுனாங்க, இந்த சினிமாவில் சிகரெட் பிடிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் தான் தட்டி கேட்போம். அப்படி நாங்கள் தட்டி கேட்கல அப்படின்னா நாங்களாம் உயிரோடு எதுக்கு இருக்கணும், இந்த உயிர் மண்ணாங்கட்டிக்கு சமம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆவேசமாக பேசுனாங்க. ஆனால் அடுத்த கொஞ்ச நாள் அவங்க இந்த லியோ படத்துக்குலாம் பிரச்சனை பண்ணாங்களே, அடுத்த கொஞ்ச நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினி சார், மோகன்லால், அதுக்கப்புறம் இந்த சிவராஜ்குமார், இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா சுருட்டு பிடிச்சிட்டு பயங்கரமாக போகிட்டு வந்தாங்க. இந்த ரஜினி சார் சிகரெட் பிடிச்ச அந்த காட்சிகள் வரும்போது இவங்க வந்துட்டு எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கல. அவங்க சொன்னாங்களே இந்த உயிர் எதுக்கு, இந்த உயிர் மண்ணாங்கட்டிக்கு சமம்னு சொன்னவங்க அந்த நேரத்தில் மட்டும் கோமாக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை நீங்க சரியாக பயன்படுத்தாம உங்களுக்கு கீழே வர்ற சின்ன பிள்ளைங்களை மனசுல நீங்க விஷத்தை விதைக்கிறீங்கன்னா அதை எடுத்து சொல்லக்கூடிய நபராக கூட நாங்க இருக்கக்கூடாதுன்னா இந்த பூமியில வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஒரு நடிகன்கிறதுனால அவர் என்ன வேணாலும் செய்வாரு, அதை எதிர்த்து கேள்வி கூட கேட்க மாட்டோம், அமைதியா போயிடுவோம். அப்படின்னா எதுக்கு இந்த உயிர் மண்ணாங்கட்டிக்கு சமம் இந்த உயிரை வச்சுட்டு சுமந்துட்டு இருக்கிறது? ஏன் நம்ம அவங்கள மட்டும் சொன்னோம்? இதுக்கு முன்னாடி ரஜினி சார் ஸ்மோக் பண்ணும்போது யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க யாரும் ஒருத்தர் கூட இந்த ஜெயிலர் படத்துல வந்து அந்த ஸ்மோக்கிங் சீனை பார்த்துட்டு ஒருத்தர் கூட பிரச்சனை பண்ணவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஜினி சார் சிகரெட் பிடிக்கும்போது நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்ற ஒரு கருத்தோட அரசியலுக்கு வர அந்த முன்னெடுப்போட இருந்ததுனால ரஜினி சார் சிகரெட் குடிக்கும்போது இந்த இளைஞர் சமுதாயம் இந்த வாழ்க்கை எல்லாமே நாசமா போகுது அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரஜினி சார் நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா சொன்னதுக்கு அப்புறம் ஆமா இவர் சிகரெட் பிடிச்சான்னா பிடிக்காட்டி என்ன, இந்த சமுதாயம் எப்படி எக்கேடு கெட்டு நாசமா போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுக்காம இருக்கிறாங்க. ஒரே காரணம் அவர் அரசியலுக்கு வரலன்னு சொன்னதுதான். ஸோ ஒரு சில வளர்ந்த அந்த ஜாதி கட்சிகள்லாம் பிரச்சனை பண்றாங்க. பட் இந்த சின்ன சின்ன அமைப்புகள்லாம் ஏன் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா அவங்களோட அந்த கிளைகள் தான் இவங்க தான். இப்போ அந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டி கிடைக்குது அப்படின்னா இவங்க இந்த கிளைகளில் இந்த சின்ன சின்ன இந்த உப்புமா அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த குறைஞ்சபட்சம் ஒரு மணி பரிசாவது கிடைக்கும். அதனால தான் இவங்க வந்துட்டு இந்த அல்பத்தனமாக இந்த மீடியா முன்னாடி வந்து ஆவுன்னு கத்துறதுக்கான மிக முக்கிய காரணம் மணி பர்ஸ். ஸோ இவ்வளோதான் இவங்க பிஸ்னஸ். இவங்க பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் பாருங்க, அதாவது இந்த இளைய சமுதாயமே சிகரெட் பிடிக்கிறதுனால இத்தனை % இதுவாகிறாங்க அதுவாகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க இந்த ஆய்வு சொல்லிச்சு, இந்த WHO ஆய்வு சொல்லிச்சுன்னு பயங்கரமாக பேசுவாங்களே. ஆக்சுவலாக உண்மையான ஒரு ஆய்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் 2-3 மாதம் தேடி எடுத்தால் வரக்கூடிய அந்த சிகரெட் அட்டை குப்பை, அந்த சரக்கு பாட்டில் குப்பைலாம் இருக்குல்ல, அது இந்த ஜாதி கட்சி நடத்துகிற அந்த மாநாடு இருக்குல்ல, அந்த ஒரு நாள் நைட்டு நடத்துகிற மாநாட்டில் ஒரு மாவட்டத்தில் 2 மாதம் தேடி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாள் நைட்டில் அவங்களால சிகரெட் அட்டையும் சரக்கு பாட்டிலும் எடுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஒரு ஹீரோவை உண்மையாக ஏன் எதிர்க்கிறாங்க, எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த உண்மையான கள நிலவரத்தை அந்த அரசியலை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த ஹீரோக்கள் சிகரெட் பிடிக்கிறதுலாம் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் இதை வச்சு அவங்க அரசியல் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறது. அப்புறம் இந்த வீடியோ கீழே நீ இந்த கட்சியை பற்றி பேசுனியா, நீ அந்த கட்சியை பற்றி பேசுனியா, நீ இந்த கட்சி சப்போர்ட் அந்த கட்சி சப்போர்ட்னு அப்படின்னு தயவு செஞ்சு பேச வேணாம். ஏன்னா நான் சினிமாக்கு எதிராக இந்த சினிமாவை வச்சு இந்த சினிமா ஹீரோக்களை வச்சு யார் அரசியல் பண்ணாங்களோ அவங்கள பற்றி மட்டும்தான் நான் பேசியிருக்கிறேன். ஸோ அதை வச்சு யாரெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அரசியல் தலைவர்கள், முக்கியமாக இந்த ஜாதி கட்சி தலைவர்கள் தான் செஞ்ச நல்லதை சொல்லி தான் ஓட்டி கேட்கணுமே தவிர இந்த ஹீரோ சிகரெட் பிடிக்கிறான், அந்த ஹீரோ அந்த படத்தில் அப்படி பண்ணுறான் அப்படின்ற அந்த அல்பத்தனமான அரசியல்லாம் விட்டுட்டு அந்த ஹீரோவே அரசியலுக்கு வந்தால் கூட அந்த ஹீரோவோட செயல்பாடுகள், அந்த ஆள் நல்லது பண்ணுறானா, அந்த ஆளோட செயல்பாடுகள் மக்களுக்கு நல்லது கொடுக்குதான்றதை மட்டும் வச்சு அவங்களை விமர்சிக்கிறது அப்படின்றது தான் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு அழகு. படத்துல எங்க சமூகத்தை தப்பா காட்டுறீங்கன்னு எங்க ஆளுங்க சந்தேகப்படுறாங்க. அப்பனா படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். என் படம் ரைட்டா தப்பான்னு சொல்றது சென்சார் போர்டு இருக்கு. நீங்க ஏன் சார் தடை பண்றதுக்கு? ஏன் சார் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதெல்லாம் பார்த்து உங்க மனசு புண்படவே இல்லையா? சின்ன குழந்தைய கற்பழிக்கிறானுங்க, சிக்னல்ல குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுக்கிறானுங்க, கல்வியை விற்கிறான், தண்ணி காத்து மணல் எல்லாத்தையும் சொல்றான். இவங்கெல்லாம் பார்த்து உங்க மனசு புண்படல? உங்க சமுதாயம் பாதிக்கப்படல? சும்மா சினிமா தான் கிடைச்சதா எல்லாத்துக்கும்? எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்குதுல்ல சார். சினிமா உங்களுக்கு பொழுதுபோக்கு, எனக்கு வாழ்க்கை சார்.